விஷ்ணு பிரமா சூரியன் முனியப்பன் கால் சத்தியம் நவநாத் மகாராஷ்டிரா கணக்கு கட்டுக்கோடா நவநாத் கணக்கு போடுற கணக்கு டெல்லி வரைக்கும் அடிப்பார் விடமாட்டார். அதே பார்த்துக்கோ டெல்லி வரைக்கும் அடிப்பார். காவு கொடுத்தாச்சு எல்லாம் பஞ்சாயத்து போட்டில் இருந்தவனுக்கு பூரா காவு, அவன் குடும்பத்தார் காவு, அவன் பேரன் பேத்தி காவு, குடும்ப வாரிசு வரைக்கும் காவு. கரு அறுத்து போவோம் இந்த ஜெம்மத்தில் கரு அறுத்து குப்பராக தள்ளி விட்ருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ எல்லாம் கேட்டுக்கோ. எழுத்தால் வச்சு ஆடுதான், எழுத்தால் ஆடுதான். இப்போ என்ன கணக்கு அப்படின்னா 2013 குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை சுவை சம்பாத்தியன்னு இவன் இந்த வெண்ணை எழுதியிருக்கான். ஈஸ்வர மோகனை ஏமாற்றி எழுதினவன் சரியா, 7 ஜெம்மம் தின்னவன். குடும்பமே 7 ஜெம்மமாக தின்ன கொளுத்து மப்பேறி போய் அலைஞ்சி. ஆனால் என்னமெல்லாம் செஞ்சு கொடுத்து என்னமெல்லாம் பண்ணி கொடுத்து இவனவே பாடாப்படுத்தி இவனை கொட்டு மேலே அடித்து பூரா இந்த சுற்றி மத்தி எல்லா ஊருக்குள்ளேயும் கொட்டு மேலே அடித்து விட்டான் குடும்பம். அப்போ இது எப்படா, இது குடும்பமா, இது எப்படா மனித பிறவி மூளை இது கொடுத்தார். என்றைக்குமே அவன் வேலை உண்டு சொல்லி உண்டு பாடு உண்டு போவான். ஒரு குடும்பமோ எவனுமோ பேச்சு இல்லையா அவனுக்கு முன்னாடி ஒதுங்கி போயிடுவான். நமக்கு தேவையில்லை, இந்த குடும்பமே தேவையில்லை, இந்த எதுவுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன ஒரு அன்பான வார்த்தை, அன்பான ஒரு பாசம், அன்பான வார்த்தைக்கு தான் அந்த அடிபணிவான். யார்கிட்டையுமே ஏற்கனவே சிறுபிள்ளையிலேருந்து இந்த இந்த ஏமாற்றி எழுதின குடும்பம் எப்பயுமே தொடர கிடையாது. அவங்களுக்கு தெரியும், அந்த கண்டாரவழிமனுக்கு தெரியும். அந்த ஏமாற்றி எழுதினான ஈஸ்வர மகன் சுவை சம்பாத்தியம் அந்த கண்டாரவழிமனுக்கு தெரியும். இவனை பற்றி யார், இவன் யார் இங்கே கிடக்கான் அப்படின்னு. இவன் சிறு பிள்ளையிலேருந்த இவனுக்கு எதுவுமே உடம்பு சரியில்லாட்டாலும் உருண்டு பிறண்டு அவனாத்தான் போவான், அவனாத்தான் வருவான். ஆனால் இறக்கத்தன்மை உள்ளவன் வேலை பார்த்து சிறு பிள்ளையிலேருந்து 13 வயசுலேயே வேலைக்கு போயிட்டான். 13 வயசு 12 வயசு கணக்கு முடிஞ்சது, 7 ஜெம்மம் கணக்கு முடிஞ்சது. 13 முடிஞ்சு 13 வேலைக்கு போய் வேலை பார்த்து கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றின நன்றிக்கு இன்னைக்கு வரைக்கும் பாடாப்படுத்திவிட்டான். டாப்பே குடும்பமே சரியா. எல்லாம் கேட்டுக்கூடாது, இதே தாண்டா எல்லா குடும்பத்திலும் நடக்கு. மனித பிறவி குடும்பத்தில் இதான் எல்லா இடத்துலையும் நடக்கு. தப்பு செய்யாத ஒரு குடும்பத்தில் இருக்கானா எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா கழித்து நல்லா ஓட்டி நக்கிட்டு போங்கடான்னு தான் கடவுள் பூமியில் கொடுத்துருக்காரு. ஆனால் அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணாத சரியா. 5 வருஷம் அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸ்வரன் கையில் தான் இது இடம். இந்த இடத்துக்குள்ளே எவனுமே விட மாட்டான். இவன் வெளியில் விற்க, வெளியில் வாங்க, வெளியில் கையெழுத்து போட, ஒத்தி போட, இப்படி திங்க ஓட்ட, அதுக்கு தான் சண்டை சத்திரமாக வெளியில் எழுதினவனவே மோதத்தை கூட்டான். அப்போ தான் நீதிமன்றம் கோர்ட்ஸில் வழக்கு ஆடின தலைமறைவாக 5 மாதமாக தலைமறைவாக இருந்தான், வெளியே போயிட்டான். அதுக்கு தான் கணக்கு முதல் ரிஜிட் அடித்த கணக்கு வந்துச்சாப்பா. OS 164 கேஸ் நம்பர் நீதிமன்றம் கோர்ட்டு சிலிவுத்தூர் கிளை நீதிமன்ற கோர்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டான். வந்து என்னடா அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன கணக்கு, அந்த கணக்கு கொடுத்து அந்த கேஸ் நிற்கணும், கேஸ் ஓடணும். அதுக்கு தான் இந்த பேய்களுக்கு வழக்கறிஞர் கவர்மெண்ட்டு வச்சு ஆடுறது. இதுதான் கணக்கு. தப்பு செய்யாத கவர்மெண்ட் லாயரு, தப்பு செய்யாத. என்ன உன் சொந்த ஊர் சொக்காரன் எந்த ஊர் தெரியுமா? ஒரு வீட்டுக்காரன் சிலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயரு. தெற்கேருந்து வந்தவன் இங்கே ஜமீனுக்கிட்ட 3 பேர் வந்தவன். தெற்கேருந்து வந்து ஒத்த வீடுங்கிற கணக்கு இங்கே தலவாய்புரம் செட்டியார்பட்டி. இங்கே உட்காந்து செட்டியார்பட்டி குளமே என் குளம்ட்டான். ஆடா பாய் பேல ஜமீன் கணக்கில் இருந்த கணக்கு கட்டு குத்த விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கொண்டு கொடுத்ததில் அது விவசாயத்துக்கு கொடுத்துருந்தான். பிறகு 1 ஏக்கர் கொடுத்தான், பிறகு 2 ஏக்கர் கொடுத்தான், விவசாயம் பண்ணான், சாப்பிட்டான். அப்படியே வளர்ந்து கொஞ்சம் ஒரு லேட்டஸ்ட்டாக வந்துட்டான். அதுக்கப்புறம் ராஜபாளையத்தில் பூரா முதலமைச்சராக ஒருத்தன் வந்தான். அவனை வச்சு அவனுக்கு சண்டையாகி அதான் தப்பு செஞ்சால் தண்டனை வாங்கிட்டு ஓடு. அந்த ஊருக்குள்ளே வெட்டும் குத்துமாக வந்து கொண்டுட்டு போயிட்டான். ராஜபாளையத்துலேருந்து இங்கிட்டு மாறி எல்லாம் புரிஞ்சுக்கோடா. கவர்மெண்ட்டில் இருக்கும் சரித்திரம் பூரா வெளியே எடுக்கணும், எடுத்துருவேன் புரியுதா? எடுத்துருவோம், நாங்கள் எடுத்து விட்டுருவோம், கணக்கு விட்டுருவோம். புரிஞ்சுக்கோ, பார்த்து போய்க்கோ. ஒருத்தன் குடுமி பிறப்புலேருந்து சாவுது வரைக்கும் எடுக்கிற கணக்கு கைலாசத்தில் சிவன் குடும்பம் தான் எடுக்க முடியும், வேறு யாரால் எடுக்க முடியாது. சிவன் தான் எடுக்க முடியும், சிவன் குடும்பம் தான் எடுக்க முடியும். புரிஞ்சுக்கோ. கவர்மெண்ட் லாயர் கணக்கு போட்டாச்சு சரியா. சேட்டே பண்ணாத நொறுக்கி வராரு, நொறுங்கி போகுது. கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுது. ஐயா நீங்கள் பார்த்து கணக்கை அதை பார்த்து முடிச்சு விட்ருங்க அப்படிங்கிற கணக்கில் அவன் இன்னும் வரல அப்படின்னா எதிர்த்து போராடினானா குடும்பம் கந்தல் கோலமாயிரம். சாமி பவர் பூரா உள்ளே வந்துருச்சு. எல்லா சாமி உள்ளே வந்துட்டாங்க. ஆட்டி எடுத்து போடுவாங்க. புரியா? புரிஞ்சுக்கோங்கடா.
சிவன் குடும்பம் உட்காந்துருக்குன்னா கையெடுத்து கும்பிட்டு போகணும். நீ தான் கும்பிடணும். மானிட பிறவி எதுக்காத, ஆட்டாத, ஓட்டாத. நீதிமன்றம் கோற்றா கடவுளுடைய கோற்று, உன் கோற்று கிடையாது. நீ கோற்று கருப்பு ஆடையை மாட்டிட்டு உள்ளே போய் சேட்டை பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நீ 2 வாங்கி சாப்பிட்டு நக்கிட்டு போகிற. தப்பு செய்யாத, தப்பு செய்யாத. 5 வருஷமாக என்ன பாடுபடுத்தினாடா, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரா கவர்மெண்ட்டில்? நல்லா கேளு. முனியப்பன் பேசுகிறேன்டா, முனியப்பன் பேசுகிறேன். நீ கோட்டை வீடு வாசலை கட்டி சுற்றி ஆண்டாளம்மா கோயில் இடத்துல நீ உட்காந்துருக்க. அந்த சொத்து யார் சொத்து? மடார குளம் சிவன் கோயில், சிலுவத்தூர் கோயில் சொத்து. ஐயா சொத்தில் உட்காந்துருக்கார். ஐயாட்ட எதுக்காத, ஐயாட்ட மோதாத, அறுத்துருவார். அதையும் பார்த்துக்கோ. கணக்கை முடிச்சு கணக்கு இடணும். இன்னும் வரலாம், இன்னும் கேஸ் என்ன ஓட்டிக்கிட்டு அப்படின்னா இன்னும் வேறு மாதிரி சிக்கலில் ஓட்ட போகிறாரு. ஏன்னா கணக்கு மக்களுக்கு போகணும். மக்களுக்கு போய் ஏழை எளிய மக்கள் வேலை பார்த்து சாப்பிட்டோம். பூரா அணியா சேட்டை அம்பா சேட்டை பண்ணுதான். வெட்டும் குத்தும் போது பொம்பளை பிள்ளை பாரு, வயசான கிளைய கூட போய் அசிங்கத்தனம் பண்ண. ஐயா ஐயா இப்போ ஐயா கொஞ்சம் வயசு பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பூரா பொம்பளை பிள்ளைய பூரா வித்தட்டம் விட்டு அந்த குடும்பத்தில் பூரா கண்ணீர் கூத்தலமாக இருக்குது. பாவத்தை செய்யாதீங்கடா. இல்லை, இந்த பாவம் யார் செய்தா தெரியுமா? சிலுவத்தூர் நீதிமன்றமோ ராஜபாளைய நீதிமன்றம் தான் 2 பாவத்தை செய்திய. கணக்கு ஈட்டாச்சு அப்படின்னா, கணக்கு போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். புரியுதா? வேலை பார்த்து சாப்பிடுவோம், விவசாயம் நடக்கும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஸ்டாப் ஆகிரும். 2ஆம் நம்பர் பூரா நின்று போவோம், விவசாயத்துக்குள்ளே போவோம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.